லக்கி பாஸ்கர் படத்தில் பாஸ்கர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு நகை புடவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போகிறான். அந்த கடையில் வேலை செய்கிற செக்யூரிட்டியிலிருந்து அந்த கடையோட முதலாளி வரைக்கும் நல்ல பந்தாவாக காரில் வந்து இறங்குற, பார்த்தாலே பணக்காரங்க அப்படின்னு தெரிகிற வசதியானவங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதையும், வசதி இல்லாத சாதாரண ஆட்களுக்கு ஒரு விதமான மரியாதையும் கொடுக்குறாங்க. வந்திருக்க 2 பொண்ணுங்க கழுத்துலையும் 2 கிராம் தங்கம் கூட இல்லை, இவங்களாம் டைமண்ட்ஸ்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு அவன் காது படவே பேசுகிறாங்க. 2 பொம்பளை கழுத்துல 2 கிராம் தங்கம் கூட இல்லை. அவனுக்கு கேட்டால் கேட்டு போகுது, என்ன கோவப்பட்டு கடையவே வாங்கிட போகிறான் அப்படின்னு அந்த கடையோட முதலாளி சொல்கிறத கேட்டு பாஸ்கர் ட்ரிகர் ஆகிடுறான். ஒரு ஷோரூமுக்கு போய் நல்ல ரிச்சான ஒரு காரை வாங்கிட்டு அவன் காலில் போட்டிருக்க செருப்புல இருந்து கையில் கட்டியிருக்க கடிகாரம் வரைக்கும் அவனோட ஒய்ஃபு தங்கச்சி கைகளில் கழுத்துல நகையில் மாட்டி விட்டு பணக்காரங்களுக்கான சர்வ லட்சணத்தோட மறுபடியும் அவன் அதே கடையில் வந்து இறங்கும்போது அந்த கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஆண் வாயை பொழந்து பார்க்குறாங்க. இப்போ அவங்க கொடுக்குற மரியாதையெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் அங்கே மறுபடியும் அவன் கடைக்கு போனது நகை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, அவனோட அகங்காரத்தையும் சேர்த்து வாங்குறதுக்கு தான் அப்படின்னு பாஸ்கர் சொல்லுவான். அவன் அகங்காரத்தையும் வாங்குறதுக்கு. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். கஷ்டப்பட்டு சம்பாரித்து சிக்கனமாக செலவு பண்ணி சேர்த்து வைப்போம். ஆனால் அதுவே ஒரு போட்டின்னு வந்துட்டா 5 பைசா மிச்சம் வைக்காமல் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். இது படமாக பார்க்கும்போது சூப்பர் சீனாக இருக்கும், நல்ல ரைட்டிங்காக இருக்கும். ஆனால் இது ரியல் லைஃபுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நான் கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்சவங்க இல்லை நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இங்கே ஏழைக்கு ஒரு தக்காளி பணக்காரனுக்கு ஒரு தக்காளி அப்படின்னு விளையிறதில்ல. ஆனால் அது விளைஞ்சி வியாபாரத்துக்கு வரும்போது ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்று அப்படின்னு பிரிஞ்சிருது. நாம் உதாரணத்துக்கு சொல்கிற இந்த தக்காளியில் ஆரம்பித்து காலில் போடுற செருப்பு, குடிக்கிற தண்ணி, வாங்குகிற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு, தங்குற வீடு, மொபைல் ஃபோனு, காரு, வண்டி அப்படின்னு எல்லாத்துலேயுமே இது வசதியானவங்களுக்கு ஒன்று, வசதி இல்லாதவங்களுக்கு ஒன்றுமா பிரிஞ்சு தான் கிடக்கு. அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம அகங்காரத்துக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு தான் நஷ்டமாக போய் முடியும். இந்த படத்துலேயே பாருங்கள், நான் மறுபடியும் அங்கே போனது நகையை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, அவனோட அகங்காரத்தையும் சேர்த்து வாங்குறதுக்கு தான் அப்படின்னு பாஸ்கர் சொல்லுவான். இவன் நகையை வாங்கினானா இல்லை அகங்காரத்தை வாங்கினானா, ஆனால் மொத்தத்தில் இவன் வாங்கியிருக்கான், அந்த கடைக்காரன் விற்றுருக்கான். ஆக மொத்தம் அவனுக்கு தான் லாபம். எல்லா இடத்துலையும் அகங்காரத்துக்கும் அவமானத்துக்கும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம கடைசியில் எல்லாம் கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டாண்டியாக தான் உட்காரணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை மதிக்காதவங்க நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு ஔவையார் சொன்ன ரூட்டில் நம்ம வண்டியை ஓட்டினா மட்டும்தான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மண்டே மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க.